யார் யாரோ நம் நேசத்தை நிராகரித்த போதெல்லாம் கலங்கிவிடவில்லை. நீ யாரோ நான் யாரோ என்று நீ சொல்லும் முறையில். அவளின் மௌனம் அவள் பேசாவிட்டாலும் அழகுதான். அவள் பேச ஆரம்பித்தால் அது இன்னும் பேரழகுதான். அதுவரை பார்வையால் மட்டுமாவது பதில் சொல். என் பார்வை பரிதவித்தல்லவா நிற்கிறது. நீ அன்பாயிருந்தாலும் வெறுத்துச் சென்றாலும், நீ தொடர்ந்து வந்தாலும் தொலைந்து போனாலும் என் அன்பு பொய்யல்லவே. உருவாக்கப்படுவது அல்ல அன்பு, தன்னியல்பில் உருவாவதுதான் அன்பு. உரை நடையிலிருந்து என்னை கவிதைக்கு அழைத்து செல்கின்றன உனது கண்கள். நழுவிக்கொண்டே போகும் என் காதலை அவளிடமிருந்து நழுவ விடாமல் இருக்கத்தான் தழுவிக்கொண்டே இருக்கின்றேன் இரவு முழுவதும் இமைக்காமல். உனக்கு என் ஞாபகங்கள் நிச்சயம் வந்திருக்கும். அருமையான மாலை தேநீரை எதிர்பார்த்து ஏமாற்றம் கொண்டு என்னை நீ தேடியிருப்பாய். என் உறக்கம் திருடப்பட்டது. குற்றப்பத்திரிகையின் முடிவோ உன் வீட்டு முகவரியல்லவா காட்டுகிறது. நீண்ட நாள்கள் கழித்து உனக்கும் எனக்கும் என பிடித்த பாடலை ரேடியோவில் கேட்டேன். அன்று உன்மீதான என் ஆழமான காதலின் நாட்களில் நான் உறைந்திருந்தேன். சில நேரங்களில் முதல் பக்கத்தின் பிழை முழு புத்தகம் எழுதியவனின் உழைப்பையும் வீணடித்து விடுகிறது வாசிக்காமலே. அவள் ஒரு மாய அழகிதான். கண்களினால் காதல் விதைத்து மாயம் செய்து விடுகிறாள் என்னை. கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக பேசுவதெல்லாம் நம்மை நேசித்தவர்களால் மட்டுமே முடியும். பிடித்த அனைவரிடமும் யதார்த்தமாக பேச முடியும். ஆனால் யதார்த்தம் தாண்டி பிடித்த அனைத்தையும் பேச வேண்டுமானால் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஓர் உறவிடம் மட்டுமே முடியும். அளவோடு பழகு, உன் எல்லை மீறாதே என்பதெல்லாம் சில அவமானத்திற்கு பிறகுதான் மனதிற்கு புரிகிறது. நீங்காமல் அவன் நினைவுகள் நித்தமும் ஜதிபாட, போதாதன் அவன் மாட்டிவிட்ட சலங்கையும் சுதி சேர்க்கிறது அவன் நினைவுக்கு. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் இதே போன்று நல்லது ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.